அன்றைய வார்த்தைக்கு நேரம் நாம் கடந்து செல்வோம். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 16வது வசனத்தையும் 17வது வசனத்தையும் வாசிங்க. 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 16வது வசனம் 17வது வசனம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். அல்லேலூயா. எங்களை நேசித்து வழி நடத்துகிற எங்களுடைய அன்பின் தகப்பனே, ஆண்டவரே, இந்த அருமையான தகப்பனே, ஓய்வு நாள் ஆராதனையில் எங்களை பங்கு பெற செய்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே தேவ நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வசனத்திற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம். இவைகள் எல்லாவற்றையும் நாங்கள் தியானிக்கும் பொழுது இந்த வசனங்களில் இருக்கிற ஆழங்களும் அகலங்களும் உயரங்களும் சத்தியங்களும் எங்களுடைய ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் புத்திக்கு அதை கர்த்தர் நீங்கள் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் விளங்க செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சத்தியத்தோடு நாங்கள் அறிந்து கொள்ள, அதன்படி நாங்கள் நடக்க தேவன் தாமே எங்களுக்கு நீங்கள் அனுக்கிரகம் பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய சமூகத்தில் நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கொரிந்து பட்டணத்தில் உள்ள சபையில் உள்ள விசுவாசிகளுக்கு அவர் ஒரு காரியத்தை அவர் எழுதுகிறார். 16வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது என்றும் அறியாது இருக்கிறீர்களா? இந்த வசனத்தில் 2 காரியங்களை பவுல் சொல்லுகிறார். ஒன்று, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். முதலாவது பவுல் சொல்லுகிறாரு, நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். 2வது சொல்றாரு, தேவனுடைய ஆவில் உங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிறது என்று அறியாது இருக்கிறீர்கள். 2 காரியம். முதலாவது, நீங்கள் தான் ஆண்டவருடைய ஆலயம். 2வது, ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிறார் என்பதை நீங்கள் இன்னும் அறியாது இருக்கிறீர்கள் என்று சொல்லி இந்த கொரிந்து பட்டணத்தில் உள்ள விசுவாசிகளுக்கு பவுல் எழுதுகிறார். அல்லேலூயா. இவர்கள் எல்லாரும் விசுவாசிகள். அப்போஸ்தலனாகிய பவுலின் மூலமாக சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டு அந்த சபையில் உள்ள விசுவாசிகளுக்கு பவுல் இப்படிப்பட்டதான காரியத்தை அவர் எழுதி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் பொழுது பழைய ஏற்பாடு காலம், புதிய ஏற்பாடு காலம் என்று 2 விதமான பிரிவுகள் இந்த ஆலயத்தில் பிரிக்கப்படுகிறது. பழைய ஏற்பாடு காலத்தின்படி ஆலயத்திற்குள்ளாக தேவன் உலாவுகிறவராகவும் ஆலயத்தில் தேவன் வாசம் பண்ணுகிறவராகவும் இருக்கிறார் என்று சொல்லி நம்ம இந்த பழைய ஏற்பாடு காலத்தினுடைய இந்த ஆலயத்தை குறித்து நம்ம வாசிக்கிறோம். நீங்கள் சாலமோன் கட்டின ஆலயத்தை குறித்து சாலமோன் சொல்லுகிற பொழுது 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 13வது வசனத்தையும் 14வது வசனத்தையும் வாசிங்க. 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 13வது வசனம். தேவரீர் வாசம் பண்ணத்தக்க வீடும் நீ என்றென்றிருக்க தங்கத்தக்க நிலையான ஸ்தானமும் ஆகிய ஆலயத்தை உமக்கு கட்டினேன் என்று சொல்லி பாருங்க. இந்த சாலமோன் ராஜா கட்டின ஆலயம்தான் மிகவும் விலை உயர்ந்த மிகவும் ஒரு பெரிய ஒரு ஆலயம் என்று சொல்லி பழைய ஏற்பாடு காலத்தில் நம்ம பார்க்கிறோம். அநேக ஆலயங்கள் கட்டப்பட்டிருந்தாலும் சாலமோன் கட்டின ஒரு ஆலயம் மிகவும் பெரிதாகவும் மிகவும் ஒரு செலவு மிக்க ஆடம்பரமான வசதி நிறைந்த ஒரு ஆலயம் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படிப்பட்டதான ஆலயத்தை இந்த சாலமோன் கட்டிவிட்டு அதை பிரதிஷ்டை செய்யும்படியாக எல்லாரையும் அழைத்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக அந்த ஆலயத்தை
அவர் கட்டி பிரதிஷ்டை பண்ணுவதற்கு முன்பதாக அவர் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறதை நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அவர் சொல்லுகிறாரு, தேவரீர் வாசம் பண்ணத்தக்க வீடும் நீர் என்றென்றைக்கும் தங்கத்தக்க நிலையான ஸ்தானமும் ஆகிய ஆலயத்தை உமக்கு கட்டினேன் என்று சொல்லி, கவனிங்க, ராஜா முகம் திரும்பி இஸ்ரவேல் சபையார் எல்லாரையும் ஆசீர்வதித்தான். அல்லேலூயா. இந்த இஸ்ரவேல் சபையார் எல்லாரையும் அவர் என்ன செய்கிறார்னா ஆசீர்வதிக்கிறார். அப்போ ஆசீர்வதிக்கிறார். யாரை ஆசீர்வதிக்கிறார்னா சபையார். எது சபைன்னு கேட்டிங்கன்னா, அங்கே நின்று கொண்டிருக்கிற எல்லாருமே சபையாக எண்ணப்பட்டபடினால அவர்களை இந்த சாலமோன் ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் எங்கே வாசம் பண்ணுவார் என்று சொன்னால், தேவன் சபையில் வாசம் பண்ணுவார். நமக்கு எல்லாருக்கும் ஒரு வீடுகள் இருக்கிறது. எங்கே போனாலும், எங்கே வேலை செய்தாலும், எங்கே சென்றாலும் சரி, கடைசியாக நிம்மதியாக ஒரு இடத்திற்கு நம்ம வருவோம் என்று சொன்னால் அது நம்முடைய வீடு. அதே போல் தேவனை தொழுது கொள்ளுவதற்கு ஒரு இடம் இருக்கிறது என்று சொன்னால் அது ஆலயம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் ஆலயத்தை குறித்து பழைய ஏற்பாடு காலத்தில் வாசிக்கும் பொழுது நீங்கள் யாத்திராகமம் 25:8 அது தேவன் வாசம் பண்ணுகிற இடம் என்று சொல்லி வாசிக்கிறோம். அதே போல் ஏசாயா 56:7 வாசிக்கிறோம், அது ஜப வீடு என்று சொல்லி வாசிக்கிறோம். சங்கீதம் 122:1 ஆராதிக்கத்தக்கதான ஒரு இடம். 2 நாளாகமும் 5:14 பரிசுத்தமான ஒரு இடம் ஆலயத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 2 நாளாகமும் 7:16 தேவன் தங்குகிற ஒரு இடம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 6:19 பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிற இடம். வெளிப்படுத்தல் 11ஆவது அதிகாரம் 19ஆவது வசனத்தில் சொல்லுகிறோம், பரலோகமே இந்த ஆலயத்திற்கு ஒப்பிட்டு எழுதுகிறதே அந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். அப்போ ஆலயம் என்று சொல்லப்படுகிறது அது தேவன் வாசம் பண்ணுகிற ஒரு இடம், தேவன் வாசம் பண்ணுகிற ஒரு இடம். அதனால தான் சங்கீதக்காரனாகிய தாவீது அவர் எவ்வளவு பெரிய ராஜாவாக இருந்தாலும், அரண்மனையில் அவர் இருந்தாலும், 27ஆவது சங்கீதம் 4ஆவது வசனத்தில் அவர் சொல்லுகிறாரு, கர்த்தருடைய ஆலயத்தில் வாசமாக இருக்கிறதே நான் வாஞ்சிக்கிறேன், அவருடைய ஆலயத்தில் வாசப்படியில் காத்திருக்கிறதை நான் தெரிந்து கொள்ளுகிறேன், அவருடைய முகத்தை எப்பொழுது காண்பேன் என்று நான் ஆலயத்தில் இருந்து நான் யோசித்து கொண்டிருக்கிறேன், உம்முடைய ஆலயத்தை ஆராய்ச்சி செய்வதற்காக நான் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய ஆலயத்தை குறித்து இந்த சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறதை வாசிக்கிறோம். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பழைய ஏற்பாடு காலத்தில் ஆலயம் என்று சொல்லப்படுகிறது ஒரு கட்டிடம். ஒரு கட்டிடம் செங்கற்களால் அல்லது மற்ற ஒரு விதமான பொருட்களினால கட்டப்படுகிற ஒரு கட்டிடம் தான் என்னது? ஆலயம். ஆனால் புதிய ஏற்பாடு காலத்தின்படி நீங்கள் பார்க்கும் பொழுது எது ஆலயம் என்று கேட்டிங்கன்னா நம்ம தான் ஆலயம். அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டுக்கும் வித்தியாசத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கட்டிடம் தான் ஒரு ஆலயம் என்று சொல்லி பழைய ஏற்பாடு காலத்தில் வாசிக்கிறோம். ஆனால் புதிய ஏற்பாடு காலத்தின்படி வாசிக்கும் பொழுது நாம் தான் ஆண்டவருடைய ஆலயம். பழைய ஏற்பாடு காலத்தில் தேவன் அந்த கட்டிடத்திற்குள்ளாக வாசம் செய்கிறது நிமித்தமாக அது ஆலயம் என்னப்பட்டது. ஆனால் புதிய ஏற்பாடு காலத்தில் தேவன் நமக்குள்ளாக பிரவேசித்த நிமித்தமாக ஆவியானவர் நமக்குள்ளாக உலாவுகிறபடினால நாம் ஆண்டவருடைய ஆலயம் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. எப்படி பழைய ஏற்பாடு காலத்தில் ஒரு கட்டிடம் ஆலயமாக்கப்படுகிறதோ அதே போல புதிய ஏற்பாடின் காலத்தில் தேவன் நம்மையே ஒரு ஆலயமாக மாற்றுகிறார், ஒரு ஆலயமாக மாற்றுகிறார். எப்படி பழைய ஏற்பாடு காலத்தில் பலி செலுத்துவதற்கு ஒரு ஆலயம் தேவைப்பட்டதோ அதே போல இந்த ஆலயமாகிய நாம் ஆண்டவர் எப்பொழுதும் ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் புதிய ஏற்பாடு காலத்தின்படி. அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்படிப்பட்டதான ஆலயத்தை குறித்து வேதத்தில் நம்ம வாசித்து கொண்டே வருகிற பொழுதுதான் இந்த பவுல் கொரிந்தியருக்கு எழுதும் பொழுது அந்த வார்த்தைகளை சொல்கிற. மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க, 16ஆவது வசனத்திலிருந்து. நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்கள் தேவனுடைய
ஆலயமாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கட்டிடம் ஆண்டவருடைய ஆலயம் அல்ல, அது பழைய ஏற்பாடு காலம். ஆனால் இந்த புதிய ஏற்பாடு காலத்தின் பிரகாரமாய் பார்க்கும் பொழுது எது ஆண்டவருடைய ஆலயம் என்று கேட்டீங்கன்னா, நீங்களும் நானும் தான் கர்த்தருடைய ஆலயம். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது என்றும் அறிந்திருக்கிறீர்களா? ஹல்லேலூயா. பழைய ஏற்பாடு காலத்திற்குள்ளாக ஆசாரியன் மாத்திரம்தான் ஆலயத்திற்குள்ளாக பிரவேசிக்க முடியும். மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு உள்ளாக யார் பிரவேசிக்க முடியும் கேட்டீங்கன்னா, ஆசாரியன் மாத்திரம்தான் பிரவேசிக்க முடியும். கர்த்தருடைய மகிமை ஆலயத்திற்குள்ளாக நிறைந்திருக்கும் பொழுது அதற்குள்ளாக யாரால் மாத்திரம் பிரவேசிக்க முடியும்னா, பரிசுத்தமான ஆசாரியன் மாத்திரம் அதுக்குள்ளாக பிரவேசிக்க முடியும். ஆனால் புதிய ஏற்பாடு காலத்தில் தேவனே நமக்குள்ளாக பிரவேசிக்கிறார். புரியுதா உங்களுக்கு? பழைய ஏற்பாடு காலத்தில் ஆலயத்திற்குள்ள பரிசுத்தமுள்ளவனை மாத்திரம்தான் பிரவேசிக்க முடியும். அதாவது ஆலயத்திற்குள்ளாக பரிசுத்தவான் மாத்திரம்தான் என்ன செய்ய முடியும். மற்றவர்கள் எல்லாரும் ஆலயத்துக்கு வெளியே நின்று கொண்டிருப்பார்கள். ஆனால் புதிய ஏற்பாடு காலத்தில் ஆண்டவர் சொல்றார், நான் உங்களை என்னுடைய ஆலயமாக மாற்றினதுனால நானே உங்களுக்குள்ளாக பிரவேசிக்கிறேன். நானே உங்களுக்குள்ளாக அப்போ நமக்குள்ளாக யார் வாசமாய் இருக்கிறார் என்று சொன்னால், ஆவியானவர். தேவன் நமக்குள்ளாக வாசமாய் இருக்கிறபடினால நம்ம எப்படியா மாறிட்டோம்? தேவனுடைய, சத்தமா சொல்லுங்க, எப்படி மாறிட்டோம்? தேவனுடைய ஆலயமாக மாறிவிட்டோம். அல்லேலூயா. நம்மலாம் யாரு? தேவனுடைய ஆலயம். நம்மளாம் யாரு? தேவனுடைய ஆலயம். இப்போ இந்த ஆலயத்தை பார்த்து பவுல் சொல்றாரு, அடுத்த வசனம் 17, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனே தேவன். நல்ல கவனிங்க, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை, யார் அந்த ஆலயம்? நம்ம யாராவது கெடுத்தாங்க அப்படின்னு சொன்னா ஆண்டவர் சொல்றாரு, நான் அவனை கெடுப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் இந்த வசனத்தை நீங்கள் புரிந்து கொள்ள விதமாக நான் சொல்கிறேன் பாருங்க. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுப்பானே என்று சொன்னால் வேற யாரும் இல்லை, நம்மளே நம்முடைய ஆலயத்தை கெடுப்போமானால் ஆண்டவர் நம்மளை கெடுத்து விடுவார். அல்லேலூயா. இந்த ஆலயத்திற்குள்ளாக எப்படி சாலமோன் கட்டின ஆலயத்திற்குள்ளாக பரிசுத்தவான்களும் பரிசுத்த ஆசாரியன் மாத்திரம் பிரவேசித்து அது பரிசுத்தமாய் வைத்திருந்தார்களோ, அதே போல இந்த ஆலயம் தேவன் நமக்குள்ளாக பிரவேசிக்கிறது நிமித்தமாக இந்த சரீரத்தை தேவன் ஒரு ஆலயமாக மாற்றுகிறாரு. இதை நாம் எப்படி வைத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், பரிசுத்தமாய் வைத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இந்த ஆலயத்தை நாம் கெடுப்போமானால், இந்த ஆலயத்திற்குள்ளாக பாவங்களும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களும் இந்த ஆலயத்திற்குள்ளாக வருமானால் தேவன் நம்மை கெடுத்து போடுவார் என்று சொல்லி பவுல் சபையில் உள்ள விசுவாசிகளுக்கு பவுல் எழுதுகிறதை நம்ம வாசிக்கிறோம். அல்லேலூயா. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமாய் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இந்த காலையில வந்த உடனே இந்த கட்டடத்தை பெருக்கி கூட்டி இதை சுத்தம் செய்து துடைக்கிறதுனால பரிசுத்தம் ஆகாது. எப்போ இது பரிசுத்தமாக்கப்படுகிறது என்று சொன்னால், தேவன் இதுக்குள்ளாக வாசம் பண்ணுகிற பொழுது இந்த இடத்தை தேவன் பரிசுத்தமாக்குகிறார். பழைய ஏற்பாடு காலத்தை ஒரு கட்டிடத்தை கட்டி அந்த கட்டிடத்திற்குள்ளாக ஆண்டவர் வருகிற பொழுது அதை ஆலயமாக அனுசரித்தாங்க. ஆனால் புதிய ஏற்பாடு காலத்தில் தேவன் எங்கெங்கெல்லாம் போகிறாரோ அது எல்லாமா ஆலயமாக்கப்பட்டது. தேவன் யாருக்குள்ளாக பிரவேசிக்கிறாரோ அவர்களை தேவன் என்னவா மாற்றுகிறார்னு சொன்னா, அவருடைய ஆலயமாக மாற்றுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ரொம்ப கண்டிப்பா பவுல் சொல்றாரு, நீ தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். நீங்க தான் யாரு?
சத்தமாக சொல்லுங்க, நீங்களாம் யாரு? ஆமாம், பொதுவாக உலக பிரகாரமாக நீங்களாம் யாருன்னு கேட்டிங்கன்னா நமக்குலாம் ஒரு ஐடென்டிட்டி இருக்கும். நீங்கள் யார் அப்படின்னு சொன்னால் பொதுவாக சொல்லணும்னா ஒரு கிறிஸ்தவர்கள் சொல்லலாம். அதில் உலக பிரகாரமாக கேட்டாங்க அப்படின்னு சொன்னால், இப்போ சதீஷ் அண்ணனை கேட்டாங்கன்னா நீங்கள் யார் அப்படின்னு கேட்டால் அவர் என்ன சொல்லுவார்? நான் ஒரு மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் மதனுடைய அப்பா, வேலுடைய அப்பா, ஏதாவது ஒரு ஐடென்டிஃபிகேஷன் இருக்கும். அதே போல் உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் நீங்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா, உலக பிரகாரமாக நான் இப்படிப்பட்டவன், நான் யாருன்னு தெரியுமா, எங்கள் அப்பா யாருன்னு தெரியுமா, என் பிள்ளை யார் தெரியுமா, என் குடும்பம் யாருன்னு தெரியுமான்னு சொல்லி நம்ம ஐடென்டிஃபிகேஷன் கொடுப்போம். ஆனால் வேதம் சொல்லுகிறது நீங்கள் வேறு யாரும் இல்லை, நீங்கள் ஆண்டவருடைய ஆலயம். நீங்கள் யார்? கர்த்தருடைய ஆலயம், தேவனுடைய ஆலயம். ஏன் நீங்கள் தேவனுடைய ஆலயம் என்று சொன்னால், தேவன் உங்களுக்குள்ளாக வாசமாக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நீங்கள் இந்த ஆலயத்தை கெடுப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவார்? கெடுப்பார். இங்கே 1 பேதுரு 4வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, தேவனுடைய நியாய தீர்ப்பு உங்களிடத்தில் வரும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த சரீரத்தை நீங்கள் கெடுப்பீர்கள் என்று சொன்னால், இந்த ஆலயத்தை நீங்கள் கெடுப்பீர்கள் என்று சொன்னால் நியாய தீர்ப்பு உங்களுக்குள்ளாக வரும். ரோமர் 1வது அதிகாரம் 18வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, ஆண்டவருடைய கோபாக்கினை உங்கள் மேல் வரும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய கோபாக்கினை உங்கள் மேல் வரும். ஏசாயா 59வது அதிகாரம் 2வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் இழந்து போவீர்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். தேவனுடைய கோபாக்கினை, நியாய தீர்ப்பு, தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்ம இழந்து போவோமானால், எதன் மூலமாக நம்ம இழப்போமானால், இந்த ஆலயத்தை நம்மே கெடுத்து கொள்ளுகிற பொழுது. அல்லேலூயா. நம்ம நினைக்கிறது என்னுடைய சரீரம், இது என்னுடைய அவயங்கள், இதில் நான் என்ன வேணாலும் நான் செய்து கொள்ளலாம் என்று சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஒரு காரியத்தை நாம் மறந்து விடக்கூடாது, இது தேவனுடைய ஆலயம். அல்லேலூயா. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு, இந்த சரீரத்தில் செய்கிற ஒவ்வொரு தீட்டுகளும், இந்த சரீரத்தில் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் தேவனுடைய ஆலயத்தை கெடுக்கிற விதமாக தேவன் அதை எண்ணுகிறார். அல்லேலூயா. நீங்கள் செய்து கொள்கிற, அதனால தான் பொதுவாக நம்ம கிறிஸ்துவை நம்ம சொல்லுவோம், பெந்தேகோஸ்தே கிறிஸ்துவர்கள் அதிகமாக சொல்லுகிறது, இந்த அதிகமாக மேக்கப் வச்சுக்கிட்டு, லிப்ஸ்டிக்கை போட்டுக்கிட்டு, அதை போட்டுட்டு, இதை போட்டுட்டு, அங்கே குத்திட்டு, இங்கே குத்திட்டு, இது என்னென்னமோ காரியத்தை இதை நீங்கள் செய்கிறது நிமித்தமாக வேதம் சொல்லுகிறது, இதை நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீங்க? கெடுத்து கொண்டிருக்கிறீங்க. இது உங்களுடையது அல்ல. இந்த சரீரம் உங்களுடையது அல்ல. இது யாருடையது? யாருடையது? தேவனுடைய ஆலயம். அல்லேலூயா. தேவனுடைய ஆலயம். ஏன் தேவன் அந்த பழைய ஏற்பாடுடைய அந்த கட்டிடத்தை அவர் மாற்றி நம்மை தேவனுடைய ஆலயமாக தேவன் வைத்தார் என்று சொன்னால், நீங்கள் பழைய ஏற்பாடு காலத்திலலாம் வாசிக்கும் பொழுது அவர்கள் ஒரு கட்டிடத்தை கட்டுவார்கள், அல்லது யாக்கோபனுடைய காலத்திலாம் பார்க்கும் பொழுது ஒரு கல்லை நிறுத்தி இது தேவனுடைய ஸ்தலம் என்று சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு கல்லை வைத்து அதற்கு ஒரு அபிஷேகம் பண்ணி அது ஒரு தூணாக அவர் நிறுத்தி இது தேவன் வாசம் பண்ணுகிற ஒரு ஆலயம் என்று சொல்லுவார். ஆனால் இது அப்படியே தொடர்ந்து கொண்டு வந்ததுனால ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால், ஆலயத்தை தேவன் முக்கியப்படுத்தி கொண்டு தேவனை விட்டு விட்டார்கள். ஆலயத்தில் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஆலயத்தினுடைய பிரமிப்புக்கு, ஆலயத்தினுடைய அந்த ஆடம்பரத்திற்கு, ஆலயத்தினுடைய அந்த காரியத்திற்கு முக்கியத்துவத்தை கொடுத்து அந்த ஆலயத்திற்குள்ளாக வருகிற ஆண்டவருக்கு என்ன பண்ணலை? முக்கியத்துவத்தை கொடுக்கல. நீங்கள் அந்த யோவான் 2வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கும் போது பாருங்களேன். யோவான் 2வது அதிகாரம் 19வது வசனத்தில், யோவான் 2வது அதிகாரம் 19வது வசனம், இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள். பாருங்க, யார் சொல்றதுன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார். என்ன சொல்றாருன்னா, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்க, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்க அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, இந்த கட்டிடத்தில் என்ன பண்ணுங்க? இடித்து போடுங்க, இந்த சர்ச்சை இடித்து போடுங்க. ஆண்டவர் சொல்றாரு, இடித்து போடுங்க, 3 நாளில் இதை நான் கட்டுவேன். எதை குறித்து சொல்றாரு? ஆலயமாக அவரை குறித்து சொல்லி கொண்டிருக்கிறாரு.
என்னை இடித்து போடுங்க, 3 நாள் கழித்து நான் உயிர் தெழுதுவேன் என்பதை தான் இந்த இடத்துல மறைமுகமாக சொல்கிறாரு. ஆனால் அங்கே இருக்கிறவங்க எல்லாம் என்ன நினச்சிக்கிட்டாங்க, ஆண்டவர் பில்டிங்கே இடித்து போட சொல்கிறாரு போல இருக்குது. அதனால தான் 20வது வசனத்தில், அப்பொழுது யூதர்கள் இந்த ஆலயத்தை கட்ட எத்தனை வருஷம்? 46 வருஷம் ஆச்சு. இவர் என்னன்னா 3 நாளில் கட்டிடுவேன்னு சொல்கிறாரு. நீர் இதை 3 நாளைக்குள்ளே எழுப்புவீரோ என்றார்கள். 21வது வசனத்தில், அவரோ தம்முடைய சரீரமாகிய, இப்ப சொல்லுங்க, எது ஆலயம்? சரீரம், நம்முடைய சரீரம். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் நம்ம சரீரத்தில். நீங்கள் அதனால தான் இந்த பச்சை குத்துறதா இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த சரீரத்தில் நீங்கள் எந்த ஒரு காரியத்தை நீங்கள் செய்கிறதா இருந்தாலும் சரி, அது நீங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும். போடுகிற ஆடையில் இருந்து, போடுகிற ட்ரெஸ்ஸில் இருந்து, நீங்கள் பண்ணுகிற மேக்கப் வரைக்கும், நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் கவனமாக இருக்கணும். ஏன்னா இது உங்களுடையது அல்ல, இது தேவனுடைய ஆலயம். இது தேவனுடைய ஆலயம். அல்லேலூயா, அல்லேலூயா. மத்தேயு 24வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசித்து பாருங்களேன். மத்தேயு 24வது அதிகாரம் 1. இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில் அவருடைய சீஷர்கள் தேவ ஆலயத்தின் கட்டடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு கிறிஸ்து ஊழியத்தை செய்து கொண்டிருக்கும் போது ஒரு சர்ச்சுக்கு போறாரு, ஒரு ஆலயத்துக்கு போறாரு. போன உடனே அவரோடு கூட இருக்கிற சீஷர்கள் எல்லாரும் அவரை கூட்டிட்டு வந்து ஆலயத்தை காட்டுவதற்காக என்ன பண்றாங்க, அவரை கூட்டிட்டு வராங்க. அடுத்த வசனத்துல, இயேசு அவர்களை நோக்கி, இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா லைட்டு, டெக்கரேஷன், சவுண்ட், ஸ்பீக்கர், அது இதுன்னு போட்டு பயங்கரமா ஏசிலாம் போட்டுக்கிட்டு எல்லாம் பயங்கரமா நல்லா வச்சிருக்கிறீங்க. இதெல்லாம் நீங்க வச்சிருக்கீங்க. இவ்விடத்தில் ஒரு கல்லில் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடித்து போகப்பட்டு வேண்டும். மெய்யாவே உங்களுக்கு சொல், நீங்க நல்லா டெக்கரேஷன் பண்ணி சூப்பரா ஆலயத்தை வச்சிருக்கிறீங்க, நல்லா இருக்குது. பெருமையாக சில பேர் சொல்லுவாங்க, எங்கள் சர்ச்சுக்கெலாம் வந்தீங்கன்னா சும்மாட்டி ஏசியை போட்டு பாஸ் பயங்கரமாக வச்சிருக்கிறாரு. ஆண்டவர் சொல்றார், ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடிக்கு நான் இடித்து போடுவேன். ஏன்னு சொன்னால், இவர்கள் ஆலயத்தை குறித்து பிரமிப்பாய் ஆச்சரியப்பட்டு பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஆலயத்துக்குள்ளாக இருக்கிற ஆண்டவரை பற்றி பேசலை. இவர்கள் என்ன சொல்லணும்னா, எங்கள் சபைக்கு வாங்க, எங்கள் ஆலயத்திற்கு வாங்க, ஆவியானவர் இருக்கிறாரு, ஆண்டவருடைய வார்த்தை இருக்கிறது, ஆண்டவருடைய வார்த்தை உங்களை தேற்றும், ஆண்டவருடைய வார்த்தை உங்களை தைரியப்படுத்தும், ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்குள்ளாக இருக்கும், ஆண்டவருடைய வார்த்தை இங்கே கேட்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த சீசர்கள் அவரை கூப்பிடாம என்ன சொல்லி கூப்பிட்றாங்கன்னா, ஆலயத்துடைய பிரமித்து வந்து பாருங்க, எவ்வளவு பளிங்கு கற்களனால எவ்வளோ ஆடம்பரமாய் கட்டி வைத்திருக்கிறோம். ஆண்டவர் சொல்லாரு, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடிக்கு நான் அதை இடித்து போடுவேன். எதை குறித்து நம்ம மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறோம் என்பதை நம்ம யோசிக்கணும். என்ன ஆலயம் ஒன்றுமே இல்லை, வெறும் கூரை கொட்டாயாக இருக்குது, ரொம்ப அனலாக இருக்குது, ஒரு ஸ்பீக்கர் இல்லை, ஒரு மைக் இல்லை, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லை, ஒரு அது இல்லை, ஒரு இது இல்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, அதை பார்க்காத, அதுக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஆண்டவரை பாரு. அல்லேலூயா. மத்தேயு 12வது அதிகாரம் 6வது வசனத்தில் வாசிக்கிறோம். வாசிங்க, மத்தேயு 12:6. தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவ ஆலயத்தை காட்டிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். எங்கே இருக்கிறாரு? உங்களுக்குள்ள. ஏன்னா நீங்கள் தான் கர்த்தருடைய ஆலயம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. புதிய ஏற்பாடு காலத்தில் இயேசு கிறிஸ்து 3.5 வருஷம் ஊழியத்தை செய்தார். இந்த 3.5 வருஷம் அல்லாமல் அவர் இந்த உலகத்தில் வந்த நாட்களில் இருந்து ஜெப ஆலயத்திற்கு போகிறதே தன்னுடைய வழக்கமாக அவர் கொண்டிருந்தார். அவர் ஆலயத்திற்கு போனது நிமித்தமாக
இந்த ஆலயத்தில் ஏற்பட்ட சில காரியங்கள், ஒரு 4 காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஆலயத்திற்குள்ளாக பிரவேசித்தது நிமித்தமாக, இயேசு கிறிஸ்து ஆலயத்திற்குள்ளாக பிரவேசித்தது நிமித்தமாக முதலாவது அங்கு என்ன காணப்பட்டது என்று சொன்னால், மத்தேயு 21வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 21:12. கவனிங்க. இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொல்லுகிறவர்களும் ஆகிய யாவையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து போட்டார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஆலயத்திற்குள்ளாக பிரவேசிக்கும் பொழுது அங்க அந்த ஆலயம் கல்லர் குகையாக்கப்பட்டது நிமித்தமாக அங்கு இருக்கிற எல்லாவற்றையும் தேவன் துரத்தி விட்டு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் துரத்தி விட்டு அந்த ஆலயத்தை தேவன் இயேசு கிறிஸ்து பரிசுத்தப்படுத்தினார். இயேசு கிறிஸ்து ஆலயத்திற்குள்ளாக வந்தது நிமித்தமாக அந்த ஆலயத்தை தேவன் முதலாவது என்ன பண்ணாரு? பரிசுத்தமாக்கினார். இன்னும் நல்ல கிளியரா போட்டிருங்க பாருங்க. யோவான் 2வது அதிகாரம் 13வது வசனத்தில் இருந்து வாசிங்க. யோவான் 2:13. பின்பு யூதருடைய பஸ்கா பண்டிகை சமீபமாய் இருந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போய் தேவாலயத்திலே ஆடுகள், மாடுகள், புறாக்கள் ஆகிய இவைகளை விற்கிறவர்களையும் காசுக்காரர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டு கயிற்றினாலே ஒரு சவுக்கை உண்டு பண்ணி துரத்துவிட்டு கொட்டி இவைகளை இவ்விடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போங்கள், என் பிதா வீட்டை வியாபாரம் வீடாக்காதிருங்கள் என்றார். அப்பொழுது உம்முடைய வீடை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுந்திருக்கிறதை அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்தார்கள். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எருசலேமிலே உள்ள ஒரு ஆலயத்திற்குள்ளாக பிரவேசித்த நிமித்தமாக அந்த ஆலயத்தில் உள்ள தீட்டான காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் இயேசு கிறிஸ்து புறம்பே தள்ளிவிட்டு அந்த ஆலயத்தை இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? பரிசுத்தமாக்கினார். அல்லேலூயா. சொல்லுவேன், நம்முடைய ஆலயத்திற்குள்ளாக இயேசு கிறிஸ்து வருகிற பொழுது, ஒரு கட்டிடத்திற்குள்ளான ஒரு ஆலயத்திற்குள்ளாக இயேசு கிறிஸ்து வந்து அதை பரிசுத்தமாக்குமாறே, ஆனால் நம்முடைய சரீரத்திற்குள்ளாக ஆலயம் என்று சொல்லப்படுகிற நமக்குள்ளாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிற பொழுது நமக்குள்ளாக இருக்கிற தீட்டான எல்லா காரியத்தையும் தேவன் கவிழ்த்து அவைகளை பரிசுத்தமாக்க தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி தேவன் நம்மை பரிசுத்தமாக்குகிறார் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து நமக்குள்ளாக வாசம் பண்ணும் பொழுது, இயேசு கிறிஸ்து நமக்குள்ளாக வாசம் பண்ணும் பொழுது, ஒரு ஆலயத்திற்குள்ளாக இயேசு கிறிஸ்து போகிற பொழுது அங்க உள்ள எல்லா கல்லர்களையும் உரட்டி விட்டு அதை பரிசுத்தமாக்குவாரே. ஆனால் அவர் நமக்குள்ளாக வருகிற பொழுது நமக்குள்ளாக இருக்கிற எல்லா அசுத்தமான காரியங்களையும் தேவன் அகற்றி அவைகள் எல்லாவற்றையும் தேவன் பரிசுத்தமாக வைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க 1 யோவான் 1:7 வாசிக்கும் பொழுது, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்து ஒருவருக்கு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. அந்த இரத்தம் நமக்குள்ளாக வருகிற பொழுது, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக வருகிற பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பரிசுத்தமாக்குகிறார், நம்மை பரிசுத்தமாக்குகிறார். முதலாவது இயேசு கிறிஸ்து நமக்குள்ளாக வருகிற பொழுது, ஆலயமாக நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிற பொழுது நம்மை தேவன் என்ன செய்கிறாரு? சத்தமாக சொல்லுங்க, என்ன பண்றாரு? பரிசுத்தமாகிறார். பரிசுத்த ஒரு வாழ்க்கையை கொடுக்கிறாரு. அசுத்தமான காரியங்கள், அசுத்தமான சிந்தைகள், அசுத்தமான காரியங்கள் எல்லாவற்றையும் புறம்பே தள்ளிவிட்டு அவைகளை தேவன் நமக்குள்ளாக பரிசுத்தத்தை உண்டு பண்ணுகிறார். அல்லேலூயா. 2வது
இயேசு கிறிஸ்து ஆலயத்திற்குள்ளாக பிரவேசிக்கும் பொழுது நடந்த இரண்டாவது மாற்றம் என்னவென்று சொன்னால், மார்க் 11வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. மார்க் 11:17. என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கவில்லையா? நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லி உபதேசித்தார். ஹல்லேலூயா. ரெண்டாவது என்ன செய்றார்னா, இந்த ஆலயத்தை அவர் ஜப வீடாக மாற்றுகிறார். இயேசு கிறிஸ்து நமக்குள்ளாக வருகிற பொழுது முதலாவது பரிசுத்தப்படுத்துகிறாரு, ரெண்டாவது ஜெபிக்கிற ஒரு வீடாக மாற்றுகிறார். என்னுடைய வீடு, நான் வாசம் பண்ணுகிற இடம், நான் வாசம் பண்ணுகிற ஸ்தலம், நான் வாசம் பண்ணுகிற உங்களுடைய சரீரத்தை நான் எப்படி மாற்றுவேன் என்று சொன்னால், ஜெபிக்கிற ஒரு வீடாக, ஜப வீடாக நான் அதை மாற்றுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து அவர் வாழ்ந்த நாட்களிலே அவர் ஜெபத்திற்கு முக்கியத்துவத்தை கொடுத்தார் என்று சொல்லி அநேக வசனங்களை நம்ம வாசிக்கிறோம். அவருடைய ஊழியத்தை ஆரம்பித்ததே ஜெபத்தின் மூலமாக. அவருடைய மரணம் வரைக்கும் அவர் ஜெபித்து கொண்டிருந்தார் என்று சொல்லி வேதத்தில் நம்ம புதிய ஏற்பாட்டில் நம்ம வாசிக்கிறோம். எல்லா சூழ்நிலைகளும் ஜெபித்தவராய் காணப்பட்டார். அப்படிப்பட்டதான இயேசு கிறிஸ்து நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிற பொழுது, அப்படிப்பட்டதாக இயேசு கிறிஸ்து நமக்குள்ளாக வாசம் பண்ணும் பொழுது நம்மை ஜெபிக்கிறவர்களாக தேவன் மாற்றுவார். ஹல்லேலூயா. சீஷர்கள் எல்லாரும் ஆண்டவரிடத்தில் போய் கேட்குறாங்க, எங்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுங்க. இன்னும் பரிசுத்த ஆவியானவர் அவளுக்குள்ளாக இல்லை, வாசம் பண்ணலை. அதனால தான் கேட்குறாங்க, எங்களை நீங்கள் ஜெப வீடாக மாற்றுங்க, எங்களை ஜெபிக்கிறவர்களாக மாற்றுங்க. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உங்களுக்குள்ளாகவே வாசம் பண்ணும் பொழுது உங்களை நான் என்னுடைய ஜெப வீடாக நான் மாற்றுவேன். உங்களை நான் என்னுடைய ஜெப வீடாக மாற்றுவேன். அல்லேலூயா. ஏசாயா 56வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 56:7. ஏசாயா 56:7. ஏசாயா 56:7. நான் என் பரிசுத்த பர்வதத்திற்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணு. எங்க மகிழ்ச்சி உண்டாகும்? ஜெப வீடு. நம்முடைய வாழ்க்கை எப்படி மகிழ்ச்சியாக மாறும் என்று சொன்னால், இது ஜெப வீடாக மாறுகிற பொழுது, இது ஜெபம் செய்கிற ஒரு இடமாக மாறுகிற பொழுது தேவன் நம்மை மகிழ பண்ணுகிறான். தேவன் நம்மை மகிழ. நான் என் பரிசுத்த பர்வதத்திற்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அவர்களுடைய சர்வாங் தகனங்களுக்கும் அவர்களுடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். கவனிங்க, என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் என்ன வீடு எனப்படும்? ஜெப வீடு எனப்படும். ஹல்லேலூயா. முதலாவது ஆண்டவர் நமக்குள்ளாக வருகிற பொழுது என்னவா மாற்றுகிறாரு? பரிசுத்தமாய் நம்மை மாற்றுகிறாரு. இரண்டாவது, ஆண்டவர் நமக்குள்ளாக பிரவேசிக்கும் பொழுது நம்மை ஜெப வீடாய் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? தேவன் உங்களை ஜெப வீடாக மாற்றுகிறார். எப்போது சொன்னால், அவர் உங்களுக்குள்ளாக வாசம் பண்ணுகிற பொழுது. ஆனால் தான் பவுல் சொல்கிறாரு, நீங்கள் தான் ஆலயம், அவர் உங்களுக்குள்ளே தான் வாசம் பண்ணுறாரு. அது உங்களுக்கு தெரியலையா? அது உங்களால் புரிஞ்சிக்க முடியலையா? பவுல் சொல்கிறாரு, அவர் நமக்குள்ளாக வருகிற பொழுது நம்மை பரிசுத்தப்படுத்துகிறாரு. ரெண்டாவது, நம்மை ஜெப வீடாய் மாற்றுகிறார். மூன்றாவது வாசிங்க, மத்தேயு 21வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 21:14. அப்பொழுது குருடரும் சப்பானிகளும் தேவாலயத்திலே அவரிடத்திற்கு வந்தாங்க. கவனிக்கணும், குருடர்களும் சப்பானிகளும் தேவாலயத்திலே அவரிடத்தில் வந்தார்கள், அவர்களை சொஸ்தமாக்கினார். ஹல்லேலூயா. இந்த குருடர்களையும் சப்பானிகளையும்
ஆண்டவர் எப்பொழுது சுகப்படுத்துகிறார் என்று சொன்னால் அவர்கள் தேவாலயத்திற்குள் வருகிற பொழுது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. மூன்றாவது, தேவன் நம்மை சுகப்படுத்துகிறார், பரிசுத்தப்படுத்துகிறாரு, ஜப வீடாய் மாற்றுகிறாரு. மூன்றாவது, சுகப்படுத்துகிறார். அல்லேலூயா. எத்தனையோ பலவீனங்கள் நம்முடைய ஜீவியத்தில் சரீரத்தில் காணப்பட்டிருந்தாலும் ஆவியானவர் தேவன் நமக்குள்ளாக வாசம் பண்ணும் பொழுது, கர்த்தராகிய ஆண்டவர் நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிற பொழுது ஒரு சுகத்தை தேவன் தருகிறவராக இருக்கிறார். பலவீனங்கள் மாற்றப்படுகிறது. நோய்கள் எல்லாவற்றையும் பரிபூர்ணமான சுகத்தை அடைவதற்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் நமக்குள்ளாக பிரவேசிக்கும் பொழுது. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஜெப ஆலயத்திற்குள்ளாக அநேகரை சுகப்படுத்தினார். நீங்கள் மார்க் 1 அதிகாரம் 21 வாசிக்கும் பொழுது, அசுத்த ஆவி பிடித்த ஒரு மனிதனை ஆலயத்திற்கு கொண்டு வந்தது நிமித்தமாக தேவன் அவரை சுகப்படுத்தினார். உலர்ந்த கையை கொண்ட ஒரு மனிதன், சூம்பி போன கையை கொண்ட ஒரு மனிதனுடைய மத்தேயு 12 வாசிக்கும் பொழுது அவனை தேவன் சுகப்படுத்தினார் ஆலயத்தில் வைத்து. 18 வருடம் கூனியாய் இருந்த ஒரு பெண்ணை ஆலயத்தில் இருந்து தான் தேவன் என்ன செய்தார்? இயேசு கிறிஸ்து சுகத்தை கொடுத்தார். குருடர்களை பார்வையடைய செய்தார். சப்பானிகளை தேவன் சுகப்படுத்தினார். இவைகள், இந்த அற்புதங்கள் எல்லாம் எங்கே நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா சபையில் நடந்துச்சு. அல்லேலூயா. இந்த சபையில் நடக்கும் பொழுது அங்கே இருந்த வேதபாரர்களும் பரிசேயர்களும் என்ன செய்கிறாங்கன்னா, ஆலயத்தில் வந்து, அதுவும் ஓய்வு நாளில் வந்து இவர்களை எல்லாரையும் சுகப்படுத்துகிறாரே என்று சொல்லி அவரை கொலை செய்யும்படியாக அவர்கள் யோசனை பண்ணினார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, எதான் போங்கடா, ஆலயத்தில் வந்து உங்களை சுகப்படுத்தினா தானே நானே உங்களுக்குள்ளாக வருகிறேன். எதற்கு? நான் உங்களை சுகப்படுத்துவதற்காக. அல்லேலூயா. நீங்கள் ஆலயத்திற்கு வந்து சுகத்தை அனுபவிப்பதை காட்டிலும் தேவன் உங்களுக்குள்ளாக வருகிற பொழுது தேவன் உங்களுடைய பலவீனங்களை மாற்றி பரிபூர்ணமான சுகத்தை தர அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நமக்குள்ளாக வருகிற பொழுது முதலாவது ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறாரு? பரிசுத்தப்படுத்துகிறார். இரண்டாவது, ஜப வீடாய் மாற்றுகிறாரு, சுகத்தை கொடுக்கிறார். மூன்றாவது, யோவான் 8வது அதிகாரம், யோவான் 8வது அதிகாரம் 1 2 வாசிங்க. இயேசு ஒலிவ மலைக்கு போனார். மறுநாள் காலையிலே அவர் திரும்பி தேவாலயத்திற்கு வந்தபோது, கவனிங்க, அவர் திரும்பி தேவாலயத்திற்குள் வந்த பொழுது ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்தில் வந்தார்கள். அவர் உட்கார்ந்து உபதேசம் பண்ணினார். நாலாவது என்னது? உபதேசம் பண்ணார். உபதேசம் என்று சொன்னால் அவர்களுக்கு நல்ல காரியங்கள், தீமை காரியங்களை அவர்களுக்கு போதித்தார், கற்றுக் கொடுத்தார், போதிக்கிறார். அதான் வசனம் சொல்லுது, நீ நடக்க வேண்டிய வழியே உனக்கு உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். உன் மேலே என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை. என்ன செய்யறதுன்னு தெரியல, நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, எனக்கு ஆலோசனை வேணும். யாராவது எனக்கு ஆலோசனை கொடுத்தா நல்லாயிருக்கும். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்குள்ளாக வந்து உனக்கு போதிக்கிறவராக இருப்பேன், உனக்கு நான் ஆலோசனை கொடுப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நாலாவது, தேவன் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறவராக இருக்கிறார். மறுநாளில் காலையிலே அவர் திரும்பி ஆலயத்திற்குள் வந்த பொழுது ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்தில் வந்து அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு அவர் உபதேசம் பண்ணினார். அல்லேலூயா. நல்ல காரியங்கள், தீமையான காரியங்கள், நான் என்ன காரியத்தை செய்ய வேண்டும், அடுத்தது நான் என்ன செய்ய வேண்டும் என்கிற காரியங்கள் யார் நமக்கு ஆலோசனை கொடுப்பார் என்று சொன்னால் கர்த்தர் மாத்திரம் தான் நமக்கு ஆலோசனை கொடுப்பார். எப்பொழுது ஆலோசனை கொடுப்பார்னா அவர் நமக்குள்ளாக வாசம் பண்ணும் பொழுது. அல்லேலூயா, அல்லேலூயா.
நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கட்டடம் தேவனுடைய ஆலயமாக இருந்தாலும் சரி, தேவன் எல்லா சூழ்நிலையிலும் நமக்குள்ளாக அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்பதை நம்ம ஒரு நாளும் மறந்து விடக்கூடாது. ஒரு நாள் நம்ம மறந்து விடக்கூடாது. ஆனால் அந்த ஜனங்கள் மறந்துட்டாங்க. இவர்கள் அந்த கட்டடத்தை மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறாங்க. நான் கட்டின பெரிய, சாலமோன் கட்டின பெரிய அந்த ஆலயத்தை குறித்து எல்லாரும் பிரமிப்படைந்தார்கள். நீங்கள் அந்த ராஜாக்கள்லாம் வாசிக்கும் பொழுது பயங்கரமாக கட்டுவார் ஆலயத்தை. அதை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டிருந்தாங்க. ஆலயத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்க, கட்டிடத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்க. ஆனால் அந்த ஆலயத்துக்குள்ளாக பிரவேசிக்கிற ஆண்டவர் என்ன பண்ணிட்டாங்க? மறந்து போயிட்டாங்க. என்னதான் சாலமோன் பெரிய ஆலயத்தை கட்டியிருந்தாலும் இன்றைக்கி அந்த ஆலயம் இல்லை, அந்த கட்டிடம் இல்லை. ஆனால் நம்ம இருக்கிறோம், நம்ம ஜீவிக்கிறோம். நமக்குள்ளாக கர்த்தர் என்ன பண்ணுறாரு? வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. உங்களுக்குள்ளாகவும் எனக்குள்ளாகவும் ஆண்டவர் வாசம் பண்ணுகிறார் என்பதை நம்ம ஒரு நாளும் மறந்து விடவே கூடாது. அதனால் இதை தீட்டுப்படுத்தக்கூடாது. வேண்டாத காரியங்களில் இதை செய்யக்கூடாது. வேண்டாத காரியங்கள் இதற்குள்ளாக நம்ம என்ன பண்ணக்கூடாது? செய்யக்கூடாது. உலகத்தில் இருக்கிறவர்கள் இதை தீட்டுப்படுத்துவார்கள், காயப்பிடித்து கொள்ளுவார்கள். வேண்டாத காரியங்கள் இது மேலே செய்வாங்க, சரீரத்தின் மீது. அவைகளை பார்த்து நாம் என்ன பண்ணக்கூடாது? செய்யக்கூடாது. இது உங்களுக்கு சொந்தம் அல்ல. இந்த சரீரம் உங்களுடையதல்ல. இந்த சரீரம் உங்களுடையதல்ல, இது தேவனுடையது. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்குள்ளாக வருகிற பொழுது முதலாவது பரிசுத்தப்படுத்துவார். என்ன பண்ணுவார்? பரிசுத்தப்படுத்துவார். ரெண்டாவது ஜெப வீடாய் மாற்றுவார். சுகத்தை கொடுப்பார். நாலாவது ஆலோசனை தருவார். அல்லேலூயா. இதெல்லாம் இல்லைன்னு வச்சுக்கிங்களேன், நம்ம ஆலயம் என்று சொல்லிக் கொள்கிறது வேஸ்ட்டு. அல்லேலூயா. என்னத்தை யோசிக்கிறோம், என்னத்தை சிந்தித்து கொண்டிருக்கிறோம், எதை செய்து கொண்டிருக்கிறோம், எதை நினைத்து கொண்டிருக்கிறோம், எதை பண்ணி கொண்டிருக்கிறோம் என்பதை யோசிக்க வேண்டும். தேவன் வாசம் பண்ணுகிற ஆலயம், தேவன் உட்பிரவேசிக்கிற ஆலயம் என்பதை மறந்துவிடக்கூடாது. அல்லேலூயா. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது என்றும் அறியாது இருக்கிறீர்களா? இத்தனை வருஷம் விசுவாசிகள் தான், இந்த கொரிந்தியரில் உள்ள இந்த விசுவாசிகள் எல்லாம் பல வருட விசுவாசிகள் தான். ஆனால் அவங்களுக்கு தெரியல நம்ம தான் ஆண்டோடைய ஆலயம் என்கிறது. அதனால் தான் பவுல் சொல்கிறாரு, நீங்கள் தேவனுடைய ஆலயம், உங்களுக்குள்ள ஆண்டவர் வாசமாக இருக்கிறார் என்பதை நீங்கள் ஏன் மறந்துட்டீங்களா? உங்களுக்கு அது தெரியலையா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை, நீங்கள் சொல்லுங்கள், ஆலயத்தை எப்படிலாம் கெடுக்க முடியும்? ஆலயத்தை எப்படி கெடுக்க முடியும்? ஆண்டவருடைய ஆலயத்தை எப்படி கெடுக்க முடியும்? சொல்லுங்க. பரிசுத்தம் இல்லாமல்னா பிரியமில்லாத காரியம். இதை தீட்டுப்படுத்தும் பொழுது, தேவனுக்கு பிரியமில்லாததை செய்யும் பொழுது, எல்லாருக்கும் பொதுவாக சொல்கிறேன், எல்லாருக்கும் சொல்கிறேன், முடி வெட்டும் போது கூட கவனமாக வெட்டணும். இங்கே கோடு போடுறது, இங்கே போடுறது, இது உங்களுடையது அல்ல. பெருமைக்காகவும் மேட்டுமைக்காகவும் செய்கிறதான காரியத்தை தேவன் ஒரு நாள் விரும்புகிறவர் அல்ல. ஆண்டவர் வாசம் பண்ணுகிற இடம், இதை பரிசுத்தமாய் நாம் வைத்துக்கொள்ள வேண்டும். அதான் சொல்கிறாரு, நீங்கள் அதை கெடுப்பீர்கள் என நான் உங்களை என்ன பண்ணுவேன்? கெடுத்துடுவேன். நீங்களே அந்த ஆலயம். அல்லேலூயா. நீங்களே அந்த ஆலயமாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா. பவுடர் போடும்போது கூட ஜாக்கிரதையாக போடணும், இது தேவனுடைய ஆலயம். தலை சீவும் போது கூட ஜாக்கிரதையாக சீவணும், இது தேவனுடைய. ட்ரெஸ்ஸு போடும்போது கூட கவனமாக போடணும், இது தேவனுடைய ஆலயம். நெயில் பாலிஷ் வைக்கும் போது யோசிக்கணும், இது வைக்கலாமா வைக்கக்கூடாதா, இது செய்யலாமா. கண்ணில் இந்த கருப்பு கலர் அடிக்கும் பொழுது யோசிக்கணும், இது தேவனுடைய ஆலயமாச்சு. லிப்ஸ்டிக்கு போடும்போது யோசிக்கணும், இது தேவனுடைய
ஆலயமாச்சே. அவருடைய சாயலாய் உண்டு பண்ணினாரே. நம்மளாம் யாருடைய சாயல்? நம்மளாம் யாருடைய சாயல்? சத்தமா சொல்லுங்க. ஆண்டவர் லிப்ஸ்டிக் போட்டிருக்காரா? ஆண்டவர் பொட்டு வச்சிருக்காரா? ஆண்டவர் பூ வச்சிருக்காரா? இதையே தீட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறீங்க. அவருடைய சாயல் தானே இது. அப்போ ஆண்டவருடைய சாயல் உங்களுக்கு பிடிக்கலையா? நல்லா இல்லையா? அதனால் இதை நீங்கள் வேறு விதமாக மாற்றுறீங்களா? அழகுபடுத்தி கொள்கிறீங்களா? யாருக்காக அழகுபடுத்துறீங்க? யோசிங்க. யாருக்காக இதை அழகுபடுத்தி கொள்ளுகிறீர்கள்? யாருக்காக இதை தீட்டுப்படுத்தி கொள்ளுகிறீர்கள்? யாருக்காக இதை செய்கிறீர்கள்? கர்த்தருக்காக செய்கிறீங்களா? கண்ணாடி முன்னாடி நின்று கர்த்தருக்காக செய்கிறீங்களா? யாருக்காக செய்கிறீங்க? நம்மளை எல்லாரும் பார்த்து நல்லா அழகாக இருக்கிறாங்களே. நான் நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன், செத்து போயிட்டீங்கன்னு வச்சுக்கிங்க, அந்த பாடியை எப்போ எடுப்பீங்க? என் பேர்லாம் சொல்லி எடுக்க சொல்ல மாட்டாங்க. ரெவரண்ட், டாக்டர், பிஷப், ஐயா அவர்களை எப்பொழுது எடுப்பீர்கள் அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. அந்த பாடியை எப்போ எடுப்பீங்க? அந்த பாடியை எப்போ புதுப்பீங்க? அந்த பாடியை எப்போ கொடுப்பீங்க? அவர் பாடி ஆகிடுவார். 1 மணி நேரம் தாங்க முடியாது. போனால் நாற்ற நாரிடுவோம். நம்ம செத்து போயிட்டா. ஆமாம், சொல்லியிருக்கிறல்ல, ஞாபகம் இருக்கா? 1 கிலோ வஞ்சிர மீன் எவ்வளோ? 1 கிலோ வஞ்சிர மீன் எவ்வளோ? நம்ம செத்தா நம்மளை எவனும் வாங்க மாட்டான். நம்ம தான் காசு கொடுத்து பதவி சொல்லுவோம். ஞாபகம் வச்சுக்கிங்க. இதை தீட்டுப்படுத்தக்கூடாது. இது தேவனுடைய சரீரம், தேவனுடைய வீடு, தேவனுடைய வாசம் பண்ணுகிற வீடு, ஆலயம். இது தேவனுடைய ஆலயம். ரொம்ப கவனமாக இருக்கணும். போடுகிற ஆடையிலிருந்து, உடைகளிலிருந்து, சீவுகிற வரைக்கும் போடுற பவுட்ரு செய்யுங்க. அதுக்குன்னு எதுவுமே செய்யாமல் அப்படியே புரட்ட தலையாட்டம் ஒன்றுமே இல்லாமல் ட்ரெஸ் எல்லாம் அப்படியே அப்போல்லாம் கிடையாது. நீட் அண்ட் டிசிப்ளினாக நீட்டாக இருக்கணும். எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் பண்ணாதீங்க. எக்ஸ்ட்ராலாம் என்ன பண்ணாதீங்க, போடாதீங்க. அல்லேலூயா. ஆண்டவர் ஆதாம் ஏவாளை உருவாக்குகிற பொழுது தன்னுடைய சாயலாகவே உருவாக்குறார். பாவம் அவங்களுக்குள்ளாக வந்துட்டதுனால இலையை எடுத்து என்ன பண்ணிட்டாங்க, தச்சிட்டாங்க. அப்போ ஆண்டவர் கூப்பிடும் பொழுது சொன்ன, நாங்கள் நிர்வாணிகளாக இருக்கிறோம். அப்போ ஆண்டவர் கேட்குறாரு, நீ நிர்வாணி என்று உனக்கு சொன்னது யாரு? நான் உன்னை ஏன் சாயலை தானே உருவாக்கினேன். உன்னை அழகு இல்லைன்னு சொன்னது யாரு? உன்னை சொல்லுவாங்களே உலக பிரமா, காக்கைக்கு தன் குஞ்சு. ஆண்டவருக்கு நம்ம எல்லாரும் எப்படிப்பட்டவர்கள்? பொன் குஞ்சிகள். இது எல்லாமே தீட்டுப்படுத்தி அதை செய்து இதை செய்து அப்படி பண்ணி இப்படி பண்ணி இதெல்லாம் நீங்கள் யாருக்கிட்ட போய் காட்ட போகிறீங்க? மனுஷங்க உங்களை பார்த்து என்ன பண்ண போகிறாங்க? பா, சதீஷனை ரொம்ப அழகாக இருக்கிறாங்க, அதனால் அப்படின்னு சொல்லி ஏதாவது பிரயோஜனம் இருக்கா பண்ணுறதுனால? அதனால் சரீரத்தை என்ன பண்ணக்கூடாது, தீட்டுப்படுத்தக்கூடாது. அல்லேலூயா. போடுகிற உடையில் இருந்து, போடுகிற செப்பலில் இருந்து, தலையில் இருந்து கால் வரைக்கும் கவனமாக இருக்கணும். ஆண்டவர் சொல்றார், பவுல் சொல்கிறார் இல்லையா, நீங்கள் ஆலயத்தை கெடுத்தீங்கன்னு சொன்னால் தேவன் உங்களை என்ன பண்ணுவார், கெடுவான். அல்லேலூயா. நீங்களே அவருடைய ஆலயமாக இருக்கிறீங்க. எனவே இந்த காரியத்தை நீங்கள், இந்த சத்தியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளணும். நான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறேன், தேவன் எனக்குள்ளாக வாசமாக இருக்கிறார் என்கிற ஒரு பயம் நமக்குள்ளாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. மேலிருந்து நாம் ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த நல்ல நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய ஆலயமாக நீர் எங்களை மாற்றுகிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ராஜா, உம்முடைய ஆலயத்தை நாங்கள் ஆண்டவரே தீட்டுப்படுத்தாமல், உம்முடைய ஆலயத்தை நாங்கள் கெடுக்காமல் தகப்பனே, ஆவியானவரே பரிசுத்தமாய் நாங்கள் வைத்துக்கொள், பரிசுத்தமாய் நாங்கள் ஆசரிக்க தேவன் தாமே எங்களுக்கு உதவி செய். உடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா.